மன்னார் பொது வைத்தியசாலையின் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த தாய் மற்றும் சிசுவின் மரணத்திற்கு நீதி கோரி மன்னார் பொது வைத்தியசாலை முன்பாக நேற்று புதன்கிழமை 4:30 மணிக்கு முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இரவு 8 மணியளவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எனினும் இரு அரசியல் கட்சிகள் முன்னாள் பாராளுமன்ற வேட்பாளர்கள் இருவர் மக்களின் போராட்டத்தை தம்முடைய அரசியல் நாடகமாக வழிநடத்தி சென்ற நிலையில் அங்கு சலசலப்பும் ஏற்பட்டிருந்தது. உள்ளுக்கு நம்ம வந்து பார்த்து உள்ளுக்கு போட்டு விட்டாச்சு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் டாக்டர் ஒரு இதை பார்த்து கொண்டு இருந்தார். அப்புறம் பின்னேரம் 3 மணி ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல வந்து பார்த்து கொண்டு தான் இருந்தவன். அவருக்கு அடிக்கிற சுகர் கூடியிருக்கும். அவர் ஒரு நோயாளி இருந்தும் இன்னொரு நோயாளி வருது. அதாவது விஞ்ஞான ரீதியா நிரூபிக்க முன்னிருக்க தெரியும். இது வந்து ஒரு கொலை. அவங்க கவனத்துல விட்டு கொலை. அதை வந்து நிர்வாகம் பொறுப்பேற்று இந்த கொலைக்கு நாங்க தான் பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட வியோஜிலிருந்து தாதிமாரெல்லாம் உடனடியாக போலீசார் கை செய்யணும். கொண்டு வரையில நீங்க ஒரு ஆள் நேற்று காலை 8 மணியளவில் இந்த வனிதா என்ற எங்களுடைய தங்கையை உள்ளே இந்த பிள்ளைப்பருவுக்காக லேபர் ரூமுக்கு நேற்று கொண்டு போயிருந்தார்கள். ஆனால் 8 மணியிலிருந்து மாலை 4 மணிக்கு ஒரு தகவல் வந்தது. அவருக்கு 7ஆம் கணக்கு இப்படி சொல்லியோடு வச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ள அவங்க அம்மாவையோ ஆரையுமே உள்ள விடையில அது அதற்கு உள்ள விட சொல்லி கேட்டதுக்கு அது உள்ள விடையில அப்போ சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க அவரை பிள்ளை செத்து போயிட்டு தாய் சீரியஸாக இருக்குண்டு. அவரை எங்களுக்கு சந்தேகமாக போயிட்டு அவரை நாங்கள் அதுக்கு பிறகு உள்ளே போய் உழைச்சி பார்த்தா உள்ளே போய் உழைச்சியெல்லாம் உள்ளே போனால் அங்கே சொல்கிறாங்க அங்கே பார்த்தா அந்த பிள்ளை அப்படி ஒன்றுமே இல்லாமல் அறிவு இல்லாமல் கிடக்கு. ஆனால் மேலே போய் வரை அமர்த்தி கொண்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க பிள்ளை தாயை காப்பாற்றுறாங்க. ஆனால் அந்த தாய் பிள்ளை செத்த உடனே அந்த தாயும் பொதுவாக நாளை கால பணிகளை இறந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தாயை செத்த தாயை வைத்து 5:30 மட்டும் வச்சு சுமாராக 1.5 மணித்தியாலும் அவங்க வைத்தியம் பார்த்தாங்க. அதுதான் எங்களால் ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத விஷயமாக உள்ளது. அந்த அதுக்கப்புறம் நாங்கள் நீதி கேட்டதுக்கு அவங்க ஒருத்தருமே சரியான பதிலை வழங்கவில்லை. இரவு அந்த அவரோட உடல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு காலை ஒரு தகவல் வந்தது. இரவு இவர்கள் அந்த டிக்கெட்டை ஒன்றும் கொண்டு செல்லவில்லை, இங்கே தான் இருக்கின்றது. பிறகு காலை ஒரு 9-10 மணியெல்லாம் இங்கே இருந்த டிக்கெட் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது, போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டுள்ளது. அதுக்கான இந்த முடிவு கூட இன்னும் வரவில்லை. இப்பொழுது மக்கள் பலத்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துடன் அவர் தாய் கூட இப்போ வந்துள்ளார். அவர் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர்கள். ஆனால் இவங்களை இன்னொரு கதையோடு சொல்கிறார். அவர் இந்தியாவிலே பிள்ளை பெறுவதற்காக வைத்தியங்கள் செய்ய வேண்டும். அவர் இதுவரை ஒன்றுமே செய்ததில்லை.
ஒரு வருடமாக இந்த ஆஸ்பத்திரியிலேயே வந்து கிளினிக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் கிளினிக் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தபோது இவங்கள் அப்படி சொல்வது ஒரு சரியான செயலில்லை. மக்களும் பாரி ஏற்பாடு உள்ளார்கள். இவர்கள் இப்பொழுது மேலே ஒரு மீட்டிங் சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனால் யாருமே ஒரு சரியான ஒரு தீர்வு வழங்கவில்லை. ஆனால் எல்லாரும் அதை சமாளிக்கத்தான் பார்க்கிறார்கள். நேற்று எங்களுடைய அக்காவை வந்து நாங்கள் டெலிவரிக்காக கொண்டு வந்து சேர்த்துனாங்க. முந்தின நாள் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. நேற்று காலையில் 5 மணிக்கு தான் டெலிவரிக்காக உள்ளே கொண்டு போடுவாங்க. உள்ளே கொண்டு போயிட்டு பின்னேரம் 3 மணிக்கு தான் 3 காலுக்கு அக்காவுக்கு டெலிவரி நடந்திருக்கு. டெலிவரி நடந்த இடத்துல பிள்ளை இறந்துட்டு, பிள்ளை இறந்தது கூட எங்களுக்கு சொல்ல இல்லை. அதுக்கு பிறகு அக்காவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-4:30க்கு பிறகு அக்காவும் இறந்துருக்கிறார். அது சம்மந்தமாக எங்களுக்கு எந்த தகவலும் தரையில்லை. அப்போ நாங்களும் அதை பார்த்து கால நேரம் இருந்தாங்க. அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு 6-6:30 போல வந்து சொல்லுவாங்க, இப்படி பிள்ளை இறந்துட்டேன்னு சொல்லி. பிள்ளை இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரம் கழித்து சொன்னாங்க, அம்மா மூச்சு திணற இருக்கிறா, அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 7:30க்கு பிறகு சரி திருப்பி வந்து சொல்லுவாங்க அம்மாவும் இறந்துட்டான்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு உள்ளே போய் பார்த்தா அங்கே வைத்தியசாலையில் யாருமே இருக்கலை. அந்த இறந்து கிடந்தா எங்களோட அக்காவும் பிள்ளையும் அப்படியே தான் இருந்தாங்க இல்லையா, அங்கே எந்த வைத்தியரும் இல்லை. எல்லோரும் நாங்கள் கேட்டதுக்கு யார் பொறுப்புன்னு சொல்ல, யாரும் இதுக்கு பொறுப்பு கூறலை. நாங்கள் ஒரு 2 மணி நேரமாக அதில் இருந்தோம். எந்த இது சம்மந்தமாக யாருமே வரல. நாங்கள் டிரெக்டருக்கு எல்லாருக்கும் கால் பண்ணாங்க. டிரெக்டர் ஃபோனும் வேலை செய்யலை. 2 மணி நேரத்துக்கு பிறகு தான் அதுக்கு சம்மந்தமாக வந்தவங்க எல்லாரும். இது என்னென்னு கேட்க அதுக்கப்புறம் சொன்னாங்க, நாங்கள் இப்படி அதுக்குள்ளே போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. போலீஸ் எல்லாம் வந்து இப்படி எங்களை எல்லாரையும் உள்ளே விட வேணான்னு சொல்லி அதுக்கு தாங்கள் யாழ்ப்பாணத்துக்கான போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் செய்து நாங்கள் இதுக்குரிய ரிப்போர்ட் தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. இன்றைய தினம் வனஜா மற்றும் அந்த சிசுவின் மரணம் தொடர்பில் எங்களுடைய மன்னார் மக்கள் 1-2 வைத்தியசாலையின் முன்னர் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம். ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இறப்புக்கான நீதி தேட வேண்டும் என்ற போர்வையில் எங்களுடைய மக்கள் 1-2 வந்திருந்தோம். அதே நேரம் வைத்தியர், அதாவது மாகாண பணிப்பாளர், மத்திய அரசிலிருந்து வந்த செயலாளரினால் நியமிக்கப்பட்ட குழு மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்திருந்தார்கள். அவர்களோடு இறந்த வனஜா அவர்களின் தாய் மற்றும் உறவினர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் ஆகிய நாங்கள் மற்றும் எங்களுடைய பங்கு தந்தையர்கள் பலர் அதில் கலந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஏறக்குறைய 2 மணி நேரங்களுக்கு மேல் பல்வேறு வாதங்கள், இந்த விடயங்கள், ஏற்கனவே பல நடவடிக்கைகள், இவ்வாறான பிழைகள் நடைபெற்றிருக்கின்றது, ஆகவே இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும், இப்பொழுது ஒரு இறப்பு நடைபெற்றிருக்கின்றது, இதற்கான காரணம் அந்த தாய் வனஜா அவர்களின் தாய் நேற்றைய தினம் 5 மணிக்கு இந்த பேஷண்ட், அதாவது மகப்பேற்றுக்காக லேபர் ரூமுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கின்றார். பின்னேரம் 3-4 மணி வரையில் அங்கு லேபர் ரூமில் தான் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அந்த ஒரு சிசு ஒன்று இறந்திருக்கின்றது என்று சொன்னால் அட்லீஸ்ட் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு சிசேரியன் பண்ணியாவது அந்த தாயை காப்பாற்றி இருக்க முடியும். ஏன் இந்த அசம்பந்த போக்கு ஏன் நடைபெற்றது என்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த வருகை தந்தவர்களோடு எல்லோரும் கதைத்திருந்தோம். எங்களுடைய நிலைப்பாடு, மன்னர் அரச அதிபர் அவர்களும் இதில் முக்கியமாக பங்கெடுத்திருந்தார். இந்த விடயங்கள் தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் சொல்லியிருந்த பொழுது, இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுத்து மூலமாக சில விடயங்களை தருமாறு கூறியிருந்தார்கள். ஆகவே இந்த விசாரணைகள் அனைத்தும் தற்பொழுது மத்திய அரசின் விசாரணை 2 குழுவாக நியமிக்கப்பட்டு நடைபெற்றிருக்கின்றது. அதே நேரம் மாகாண பணிப்பாளர் தன்னுடைய விசாரணையை குழு ஒன்றை நியமித்து 3 நாட்களுக்குள் முடிப்பதாக கூறியிருக்கின்ற வாக்குறுதி தந்திருக்கின்றார். இந்த விடயங்களின் அடிப்படையில், இந்த இன்குவாரி விசாரணையின் அடிப்படையில் கிடைக்கின்ற அவர்களுடைய சிபாரிசின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுப்பதற்கு மாகாண பணிப்பாளர் உத்தரவாதம் தந்திருக்கின்றார். அந்த விடயத்தை எழுத்திலும் தந்திருக்கின்றார்.